எம்ஜிஆர் படங்களில் பாடல்களும் சரி, பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்ட விதமும் சரி, ரசிகர்களுக்கு விருந்துதான். ஆனால் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் படங்களில் பாடல் வரிகள் சென்சாரின் பிடியில் இருந்து தப்பி வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும். சென்சார் அதிகாரிகளின் கட்டுப்பாடுகள் காரணமாக பல பாடல்களில் வரிகள் மாற்றப்பட்டன. பெற்றால்தான் பிள்ளையா என்னும் படத்தில் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற பாடலில் கடைசியில் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் என்ற வரியுடன் தான் காட்சி படமாக்கப்பட்டது. அண்ணா பெயர் இடம்பெறுவதற்கு சென்சார் அதிகாரிகள் ஆட்சேபம் தெரிவித்தனர். இதனால் அந்த வரி மேடையில் முழங்கு திருவிக்கா போல் என்று மாற்றப்பட்டு ஒலி மட்டும் படத்தில் சேர்க்கப்பட்டது. ஆனால் எம்ஜிஆரின் வாயசைப்பு அறிஞர் அண்ணா போல் என்றுதான் படத்தில் இருக்கும். இசைத்தட்டிலும் அப்படியேதான் இருக்கும். அண்ணா போல் என்ற வார்த்தை மாறி ஒலித்தாலும் படம் வெளியான போது திரையரங்குகளில் கைத்தட்டலும் விசிலும் காதை பிளந்தது. திருவிக்கா போல் என்ற வார்த்தைகள் திமுக போல் என்று ஒலித்ததுதான் அதற்கு காரணம். அன்பேவா படத்தில் எம்ஜிஆர் பாடி நடிக்கும் புதிய வானம் புதிய பூமி என்ற பாடலில் ஒரு வரியில் முதலில் உதய சூரியனின் பார்வையிலே என்றுதான் வாலி எழுதியிருந்தார். படத்தின் தயாரிப்பாளரான ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் அதை சென்சார் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அங்கு அதை கேட்டு பார்த்த பிறகு அந்த வரியை இருக்கக்கூடாது, எடுத்து விடுங்கள் அல்லது மாற்றி விடுங்கள் என்று கூறிவிட்டார்கள். வாலி அதைத்தான் செய்ய வேண்டுமா என்று மறுபடியும் கேட்டார். வேறு வழியில்லை, நாம் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். உதய சூரியனின் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பதிலாக புதிய சூரியனின் என்றுதான் ஒளி ஒற்றுமையோடு மாற்றி எழுதினார் வாலி அவர்கள். இன்னும் கூட பாடலை கேட்பவர்கள் பலர் உதய சூரியனின் பார்வையிலே என்றுதான் படிப்பார்கள். அந்த பாடலை பற்றி நான் சொல்லும்போது ஒரு பாடல் காட்சி சிம்லாவில் படமாக்கப்பட்டது. செயலாளர் சாமி அப்போது சிம்லாவில் எந்த நாடு என்ற கேள்வி இல்லை என தொடங்கும் வரிகளின் போது எம்ஜிஆர் அருகே நிற்பவர்களோடு சாவியும் சில வினாடிகள் நின்றுவிட்டு செல்வார். படம் வெளியாகி வெற்றிகரமாக 100 நாட்களை கடந்து ஓடியது. பின்னர் எம்ஜிஆரை சந்தித்த சாவி அவர்கள், நான் நடித்ததால் தான் அன்பேவா படம் 100 நாள் ஓடியது என்று சொல்லி எம்ஜிஆரை வெடி சிரிப்புக்கு ஆளாக்கிவிட்டார். அநேகமாக சாவி நடித்த ஒரே படம் இதுவாகத்தான் இருக்கும். பாரதியார் பாடலான சின்னஞ்சிறு கிளியே என்ற பாடல் ஏற்கனவே மணமகள் படத்தில் இடம்பெற்றுள்ளது. அதில் வரும் கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான்கள் வெற்றி கொள்ளுதடி என்ற வரிகளை சென்சார் அனுமதித்தது. தெய்வத்தாய் படத்தில் வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ற பாடலில் ஒரு இடத்தில் அத்திப்பழ கன்னத்திலே முத்தமிடவா என்று இருந்தது. சென்சார் கெடுபிடி காரணமாக முத்தமிடவா என்ற வார்த்தை கிள்ளிவிடவா என்று மாற்றப்பட்டது. நாடோடி மன்னன் படம் தயாரிக்கப்படும் போது சென்சாருக்கு ஏராளமான புகார்கள். அப்போதிருந்த தணிக்கை குழு அதிகாரி ஜிடி சாஸ்திரி அவர்கள் ரொம்ப கண்டிப்பானவர். படத்தை அவருக்கு போட்டு காட்டி அவரும் நோக்கட்ஸ் என்று கூறிவிட்டார். அதன் பிறகு அவர் கேட்ட ஒரே கேள்வி, ஆமா எங்கே அந்த காலமாட்ட பால் கறக்க பார்க்குறாங்க என்ற பாடல் காட்சியை காணோம் என்று கேட்டார். படத்தில் அப்படிப்பட்ட வரிகளோடு கண்ணதாசன் ஒரு பாடலை எழுதியிருந்தார். சென்சாரில் அது எப்படியும் தப்பாது என்று அந்த பாடலை படத்தில் இருந்து பயன்படுத்தவே இல்லை. காங்கிரஸை தாக்கி படத்தில் பாடல் காட்சி ஒன்று இருக்கிறது என்று முன்பே யாரோ புகார் செய்திருக்கின்றனர். அதனால்தான் சாஸ்திரி அதை கேட்டிருக்கிறார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம் காளை மாடு. சென்சார் கெடிபிடிகளில் இருந்து தப்பிக்க படங்களில் புதிய உத்திகளை எம்ஜிஆர் பயன்படுத்துவார். நெற்றியில் திமுகவின் சின்னமான உதயசூரியன் திலகம் வைத்துக் கொள்வார். சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் காவிரி பூம்பட்டினத்தின் இளவரசராக வரும் எம்ஜிஆரின் பெயர் உதயசூரியன். தாய்க்கு பின் தாரம் படத்தில் எம்ஜிஆர் காளை மாட்டை அடக்குவார். 1957ஆம் ஆண்டு தேர்தலில் காளை மாட்டை எம்ஜிஆர் அடக்குவது போன்ற சுவரொட்டிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தின. சென்சார் கெடுபிடி ஒருபுறம் இருக்கட்டும், எம்ஜிஆரே தன் படங்களின் பாடல் வரிகளில் அக்கறை செலுத்துவார். தவறான அர்த்தம் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார். நினைத்ததை முடிப்பவன் படத்தில் கண்ணை நம்பாதே என்ற கருத்தாளமிக்க சூப்பர் ஹிட் பாடல் உண்டு. பாடலை எழுதியவர் கவிஞர் மருதகாசி. ஒரு இடத்தில்
பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமே என்று மருதகாசி எழுதியிருப்பார். அவரை எம்ஜிஆர் அழைத்து தன் வழியே என்று சொல்லி இருக்கிறீர்கள், அது ஏன் நல்ல வழியாக இருக்கக்கூடாது? நல்ல வழியாக இருந்தால் ஒருவர் ஏன் தன் வழியே போகக்கூடாது என்று கேட்டார். மருதகாசி அவர்களே அசந்து போய்விட்டார். பின்னர் எம்ஜிஆரின் விருப்பத்துக்கேற்ப தன் வழியே போகிறவர் போகட்டுமே என்பதற்கு பதிலாக கண்மூடி போகிறவர் போகட்டுமே என்று மருதகாசி மாற்றி எழுதினார். அந்த பாடலில் நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் என்ற வரிகளை படத்தில் எம்ஜிஆர் பாடுவார். எம்ஜிஆரின் மூலதனத்துக்கு என்றுமே குறைவில்லை என்பது அந்த ஒரு வரியிலேயே தெரிந்து கொள்ளலாம். தமிழில் ஏ சான்றிதழ் பெற்ற முதல் படம் எம்ஜிஆர் நடித்த மர்மயோகி. படத்தில் பேய் போன்று வேடமிடுபவர் வரும் காட்சிகள் சிறுவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் என்று கூறி படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டது. தமிழில் முதலாக, அதுவும் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்திற்கு ஏ சர்டிபிகேட் வழங்கப்பட்டது வியக்கத்தக்க உண்மை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். இதை விட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்குறீங்களா? மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் என்னும் திரைப்படம் ஜப்பானில் எக்ஸ்போ 70 கண்காட்சியில் எடுக்கப்பட்டது. அந்த திரைப்படத்திற்காக எம்ஜிஆர் அவர்கள் ஜப்பான் சென்றுள்ளார். அப்போது அங்கு தனது உடன் நடிக்கும் நடிகையுடன் எம்ஜிஆர் அவர்கள் அமர்ந்திருந்த பொழுது அங்கே உள்ள ஒரு ஜப்பானியர் குடித்துவிட்டு மது போதையில் அந்த ஹீரோயினிடம் தப்பாக நடந்து கொள்வதற்கு அவர் மீது கை வைத்துள்ளார். அதை கவனித்த எம்ஜிஆர் எந்த நடிகையின் மீது அவர் கை பட்டதோ படுவதற்கு முன்பாகவே எம்ஜிஆருடைய கை அந்த நபரின் கன்னத்தில் பட்டதாம். அதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் பாருங்கள்.